சந்தானம் அவர்களுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படி இருக்குது, நம்பி தியேட்டருக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த தில்லுக்கு துட்டு சீரிஸில் வந்த 4வது பார்ட் அப்படிங்கிறது இந்த படம். ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அந்த 3 பார்ட்டை விட இந்த 4வது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் உண்மையாகவே வேறு லெவல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இந்த படத்துடைய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்து அரைச்சமாகவே அரைச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும், இந்த படம் மூவ் ஆகிற விதம் அப்படிங்கிறது, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு சாப்டர் க்ரூஸ் ஷிப்பில் நடக்குது. ஒரு மூவி ரிவ்யூவராக சந்தானம் இருக்கிறாரு, ஒரு ட்ராப்பில் போய் மாட்டுறாரு, ஷிப்பில் நடக்குது, அப்புறம் ஒரு ஹைலேண்டு, அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி, டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து போயிட்டுருக்கு. உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம்ங்க. இந்த படம் டிராகன் படத்துக்கு அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் வந்த படத்தில் மக்களை வந்து தேட்டரில் அதிகமாக சிரிக்க வச்ச படம்னா அது இந்த படம் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபன்னான விஷயங்கள் இந்த படத்தில் வந்திருக்கு. இந்த படம் சந்தானம் அந்த சென்னை அந்த லோக்கல் அந்த ஸ்லாங்கில் சும்மா இறங்கி அடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒட்டுமொத்த படத்தையே யார் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறா அப்படின்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன். அவர் தான் இந்த படத்துடைய இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறதே. அவருக்காகவே இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி போய் தியேட்டரில் பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய லெஜெண்டான நம்ம கௌதம் வாஸ்து மேனன் டிரெக்டர். நான் கமல் சாரை வச்சு படம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய டைரக்டர், அதெல்லாம் பார்க்காம இறங்கி தூக்கி போட்டு இந்த மனுஷன் என்ன இந்த படத்துக்கு தேவை, இந்த கேரக்டருக்கு அதை இறங்கி நான் பண்ணுறேன்னு வந்து அந்த டீமோடு சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து கிங்ஸ்லியோட காமெடி வந்து ரொம்ப பெரிய ஜெயிலர் லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ இதை தாண்டி நிழல்கள் ரவி அவருடைய காமெடி. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் ஆக்டரு. ஆனால் இந்த டீமில் இறங்கி அவர் பாட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உண்மையாகவே வந்து அதெல்லாம் பாராட்டணும். ஸோ இதை தாண்டி வந்து யாருன்னா இந்த யாஷிகா ஆனந்த். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஜீன்ஸ் படத்தில் வர வைஷ்ணவி கேரக்டர் ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்து அப்படியே வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பேக் டு யாஷிகா இன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கு, கஸ்தூரி அவங்களோட ஆக்டிங்கு, படத்தில் யாரெல்லாம் வராங்களோ அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற பேயிலேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த படம் ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி வந்த இந்த டிடி சீரீஸில் காமெடி நிறைய இருக்கும், அந்த சீரியஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து சீரியஸ்னஸ் சில சீன்ஸ்லாம் வந்து சீட் ஏஜில் வந்து நம்மளை உட்கார வைக்கும். காமெடி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது 50% காமெடி, 50% ஹாரர் அண்ட் அந்த சீட் ஏஜ் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு சந்தானம் அவருடைய கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து ஒரு காமெடிக்கு ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறேன். இது முந்தைய பார்ட்டை விட இந்த படத்துக்கு வந்து செம்மையாக வந்து சிரித்தேன். சரி நம்ம மட்டும்தான் சிரிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காமெடியாக வரும்பொழுதும் இந்த அந்த எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஆடியன்ஸு அப்படி சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தும் சில பேர் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அது எப்படி தான் அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி லேக், அதாவது நம்ம நாட்டில் காமெடி ஷோவில் போயிட்டு அப்துல் கலாம் ஃபோட்டோ வச்சு சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சீரியஸான விஷயத்தில் போயிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம நாட்டில் ரியாலிட்டி ஷோவிலேருந்து பெரிய பெரிய படத்துலேருந்து இந்த விஷயம் தான் நடந்துட்டு. அதாவது காமெடி படம்டா, காமெடியை வந்து பாருங்கடா அப்படின்னா அதை விட்டுட்டு இதில் வந்து லாஜிக் எரர்ஸ் இருக்குது, ஸோ லேகாக இருக்குது, ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். சந்தானம் இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கும்போதே வந்து சொல்லிட்டாங்க இது பேய் படம், ஹாரர் கான்செப்ட், காமெடி. இதில் போயிட்டு நீ வந்து ஏதோ கிறிஸ்டோஃபர் நோலன் படம் லெவலுக்கு வந்து நீ எதிர்பார்த்தனா எப்படி, எனக்கு புரியல. படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் செல்வராகவன் சார்லாம் வந்து அவரோட ஒரு பெரிய டைரக்டர் லெஜெண்ட். அவர் வந்து இறங்கி ஒரு பஃபூன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ எல்லாருமே அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் அப்படி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது சொல்கிறேன், பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த டிராகன் படத்துக்கு அடுத்தபடியாக ஆடியன்ஸ் அதிகமாக சிரித்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம். ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி என்ஜாய் பண்ணாங்க. பெருசாக நெகட்டிவிட்டி இல்லை. நெகட்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா எனக்கு சந்தானம்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்காது. அதை தாண்டி ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னா, நான் ரொம்ப பேச விரும்பலை இந்த படம். ஃபைனலாக சொல்லணும்னா தியேட்டருக்கு ஃபேமிலியாக நீங்கள் வந்து இந்த சம்மர் லீவில் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா 2.25 மணி நேரம் ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு படம் உண்மையாகவே சொல்கிறேன். தரமான காமெடி, சிறப்பான காமெடி. மொட்டை ராஜேந்திரலாம் வந்து ஒரு இடத்துல எந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சாரோ அந்தளவுக்கு வந்து எமோஷ்னலாக சில விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய காமெடிலாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் உடைக்க நான் விரும்பலை. அதை வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கட்டும், சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம அப்புறம் லுலு சபா மாறன் அவர்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சின்னு இருக்கிறல அப்படின்னு வேறு சந்தானம் படத்தில் வந்தார்னா. ஸோ அது மாதிரி வந்து அவரும் வந்து வேறு லெவலில் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாரு. ஓவராலாக இந்த படம் ஒரு செம்ம படமாக வந்திருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓடுமா, ஏன்னா நம்ம ஆளுங்க தான் வந்து ஒரு படம் பிடிக்கலனா ஏதாவது ஒன்று போட்டு நல்ல படத்தை கூட அடித்து புதைச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ்
வருது, ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா, நீங்கள் படத்தை கரெக்டாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. இதை வந்து சந்தானம் அவர்கள் இந்த படத்தை சொல்கிறாரு. அவர் சொன்னாலும் சரி, பட் சில விஷயங்கள் வந்து உண்மையை சொல்லணும்னா, எவ்வளோ நல்ல படங்கள் இந்த ரிவ்யூவர்ஸ்னால, அவங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால, வேணும்னே அந்த பர்சனல் அட்டாக் பண்ணுறதுனால பல படங்கள் வந்து நல்ல படங்கள் புதைச்சி பால் ஊற்றப்பட்டு இருக்குது. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த படத்துக்கே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்குறாங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா படம் எப்படி இருக்குன்னா, உண்மையிலே ஒரு நல்ல படங்க. போயிட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாக படம் வந்து வேறு லெவல். எனக்கு வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு வச்சதோட இந்த படத்துக்கு வேறு லெவல் அப்படின்னு வச்சுருக்கலாம். நல்லா சிரிச்சம்பா. நல்லா, ஏன்னா மனசாட்சி தொட்டு சொல்லணும். தியேட்டரில் 2.75 மணி நேரம் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு வெளியே வந்துட்டு, நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம் சந்தானம், லேகு, ஸ்டோரி ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம், அதெல்லாம் சோறு அப்புறம் வந்து தின்ற சோறு வந்து அப்புறம் செரிக்காமல் உள்ளுக்குள்ளே பல ப்ராப்ளத்தை வந்து பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு கேடுகட்டத்தனமாலாம் வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்க விரும்பல. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நல்லா சிரித்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பரான காமெடிலாம் வந்து படத்தில் இருக்குது. இந்த லுலுசபா மாறன் பண்ணுறதெல்லாம் தயவுசெய்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மனுஷன்லாம். ஸோ ஃபைனலி இதுதான் இந்த படத்துடைய உண்மையான ஒரு நிலவரம். ஸோ இதை தாண்டி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்ன வேணால் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க. அது வந்து நான் தாராளமாக வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பேன் இந்த கமெண்ட் செக்ஷனில். இல்லை இந்த படம் நல்லா இருக்குனாலும் நீங்கள் பார்த்தவங்க யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.